व्यासवन्दित सुन्दरी माधवी चन्द्रसहोदरी हेममये मुनिगणवन्दित मोक्षप्रदायिनी मञ्जुलभाषिणी वेदनुते। ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு நிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டுட்டு இருந்த ஒரு சில கொஷின்ஸ், நீங்கள் எப்போ பூஜை பார்த்தோம் தேய்ப்பீங்க, என்ன பண்ணுவீங்க, எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருந்தது இல்லையா? அதை பற்றி நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். எனக்கு பிஸ்னஸ்ஸு, யூடியூப்பு, குழந்தைங்க, வீடு, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் பூஜை ரூம் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன், அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் இந்த வீடியோவில் வந்துட்டு பதில் கொடுத்துடுறேன். வாங்க பார்ப்போம். ஸோ நான் வந்துட்டு இந்த மந்த்துக்கான புரட்டாசி மந்த்து ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? புரட்டாசி மந்தில் நம்ம வந்துட்டு விரதம் இருப்போம். அதனால் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டேன். எப்போவுமே மந்த்லி ஒன்ஸ் நம்ம பூஜை டீப் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று நான் ஃபாலோ பண்ணுற சின்ன சின்ன பூஜை டிப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ பூஜை ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்போ டைம் இருக்கோ எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணி என்னுடைய பிஸ்னஸ் அந்த வேலையெல்லாம் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு எப்போ டைம் இருக்கோ நான் வந்துட்டு அந்த மாதிரி தாங்க பார்த்து பண்ணுவேனே. இது வந்துட்டு டேயில் தான் பண்ணணும், இவனில் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நான் தனியாக எந்த ரிஸ்ட்ரிக்ஷனாக வச்சுக்கல. எனக்கு அது வச்சுக்கிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தால் தான் எனக்கு வந்துட்டு அது மனசில் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது ஐயோ தப்பு அப்படின்ற மாதிரிலாம் இருந்துகிட்டே இருக்கும். நான் அந்த மாதிரி எதுவுமே ஃபாலோ பண்ணலை. ஏன் வேலைகள் எல்லாம் போக என் மைண்ட் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ நான் எப்போ வந்துட்டு டக்குன்னு போய் சேரணும் அந்த மாதிரி நான் வந்துட்டு டைம்ஸ் ஷெடியூல் போட்டு வச்சுக்குவேன். இப்போ வந்துட்டு எனக்கு பழைய வீட்டிலலாம் அப்படி தான் இருந்தது. பட் இந்த தடவை வந்து எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அன்னைக்கு நைட்டு போல் நான் ஒரு 6:30க்கு என்னமோ ஸ்டார்ட் பண்ணேன். அப்போது 3 லேயர் வந்துட்டு நமக்கு பூஜை ஷெல்ஃப் இருக்குது. அப்போது மேலே இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே எதுவுமே வந்துட்டு மொத்தமாக ஒட்டுக்காக எதுவுமே க்ளீன் பண்ணவே கிடையாது. இந்த மாதிரி எடுத்துமே நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு அப்படியே லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். என்னடா இது ஒரு டேவே முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி லென்த்தாக போயிடுற மாதிரி இருக்கும். ஒரு ஷெல்ஃபாக நம்ம க்ளீன் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ நான் வந்துட்டு அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபஸ்ட்டு மேல் டாப்பில் இருக்கக்கூடிய ஷெல்ஃப் எல்லாமே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்து செகண்ட் ஷெல்ஃபில் வச்சுட்டு அங்கே போட்டிருந்த கோலத்தை எல்லாமே அங்கே வந்துட்டு அவ்வளோ பெருசுலாம் போட்டிருக்க மாட்டேன். சின்னதாக ஒரு பூக்கோலம் மட்டும் போட்டுருவேன் சாமி படத்துக்கு முன்னாடி. அது எல்லாத்தையும் துணி வச்சு நல்லா தொடச்சிட்டு அங்கே ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேன் பட்டு பண்ணும்போது நமக்கு ட்ரை ஆகிடும் இல்லையா? அப்போ அங்கே ஒரு மாக்கோலம் மாதிரி போட்டுட்டு அந்த கையோடவே மேலே இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாத்துக்குமே அப்போவே போட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணி விட்டுருவேன். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் முடிஞ்சுதா? ப்ராஸ் எல்லாமே தனியாக எடுத்து கலெக்ட் பண்ணிக்குவேன். செகண்ட் டிப் என்னென்னா, ப்ராஸ் வந்துட்டு நம்ம விளக்குலாம் இருக்கு இல்லையா? விளக்கு, அதுக்கப்புறம் சுவாமியுடைய திருவுருவ சிலைகள், இது எல்லாமே நம்ம ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் போட்டு தேய்க்கக்கூடாது. தேய்ச்சோம் நமக்கு அந்த ஃபேஸ் எல்லாமே ஒரு மாதிரி தேஞ்சு போன மாதிரி ஆகிடும். அப்புறம் காசு கொடுத்து வாங்குறதே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ விளக்கு நம்ம ஆயில் ஊற்றுறோம் இல்லையா? அந்த ஆயில் ஊற்றுற விளக்கு, தூபக்கரண்டி, சாம்பிராணி கரண்டி, மற்ற விஷயங்கள், பெல்லு, இந்த மாதிரி பிளேட், இந்த மாதிரி மட்டும் வந்துட்டு நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணாலே போதும். சிலைகள், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம உருவங்கள் இருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப தேய்க்க தேவை கிடையாது. லைட்டாக நம்ம அதை சோப்பு போட்டு சும்மா அந்த நீங்கள் என்ன க்ளீன் பண்ணுறீங்களோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு லேஸாக க்ளீன் பண்ணாலே போதும். நான் இவ்வளோ பூஜை பாத்திரம் இருக்குது, நான் எப்படி க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி தாங்க பண்ணுவேன். ஆயில் ஊற்றுற பாத்திரம் மட்டும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி காமாட்சி அம்மன் விளக்கு, அதுக்கப்புறம் 2 காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குது. ஒன்று வந்துட்டு வெள்ளியில் இருக்கும், ஒன்று பிராஸில் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு நமக்கு சாய்பாபா இருக்கிற மாதிரி அந்த காமாட்சி அம்மன் டைப்பில் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுவேன். அந்த ஃபேஸு, அந்த நுணுக்கங்கள்லாம் வருது இல்லையா? அங்கெல்லாம் வந்துட்டு சின்ன குட்டி ப்ரஷ் வச்சு அதெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுருவேன். அவ்வளோதான். மற்றபடி டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தூபக்கரண்டி, இந்த பெல்லு, பிரசாதம் வைக்கிற பவுல், அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம் வைக்கிற அந்த பாத்திரம், கரண்டி, இது எல்லாமே சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு தமிழ் தட்டு, இது மட்டும் நம்ம எடுத்து வாரம் நம்ம நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மற்றபடி நம்ம ஆயில் ஊற்றுறது, அதுக்கப்புறம் சுவாமி சிலைகள் எல்லாமே லேசாக நீங்கள் தண்ணி போட்டு க்ளீன் பண்ணாலே போதும். ரொம்ப ப்ரெஷர் போட்டு தேய்க்க தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். டீப் க்ளீன் பண்ணும்போதும் சரி, நீங்கள் அடிக்கடிக்கு எடுத்து க்ளீன் பண்ணும்போதும் சரி, வேலையை வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களால் சுலபமாக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் சுலபமாக ஆக்கிக்கோங்க. இப்போ கிருத்திகை, அதுக்கப்புறம் அஷ்டமி, வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி நல்ல நாட்கள் கூட ஏதாவது வருது அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய சிலைகளை வந்துட்டு நம்ம இன்றைக்கி அபிஷேகம் பண்ணோம் இல்லையா? அந்த டைமில் நீங்கள் அந்த சாமியை எடுத்து க்ளீன் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த சாமிக்குரிய பொருட்களை மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம அடிக்கடிக்கு க்ளீன் பண்ணும்போது நம்ம மந்த்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் வந்துட்டு ரொம்ப பெருசாக நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு அதான் டவுட், இவ்வளோ பெருசாக வச்சுருக்கீங்க, இவ்வளோ திங்ஸ் வச்சுருக்கீங்க, எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரேம்லாம் இருக்கு இல்லையா? ஃப்ரேம் எல்லாமே அதே மாதிரி தான் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் தான் எடுத்து அந்த பொட்டெல்லாம் மாற்றி வைப்பேன். வீக்லி நான் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி சுவாமி படங்களுக்கு உண்டான அந்த பாத்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுவுமே நான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் தான்
க்ளீன் பண்ணுவேன். மற்றபடி வாரம் வாரம் வந்துட்டு அந்த பஞ்ச பாத்திரம் இது மட்டும் அந்த தட்டு மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிக்குவேன். சிலைகள்லாம் வந்துட்டு அன்னைக்கே எந்த சாமிக்கு ஏதோ ஸ்பெஷல் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, அப்போ அந்த சாமிக்கு உண்டான வேலைகள் வந்துட்டு நான் செய்வேன். அவ்வளோதாங்க. நான் இந்த மாதிரி தான் மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு ஒன்றும் நான் நல்லா தான் இருக்கேன். இது வந்துட்டு சுவாமி குத்தமாகிடும், இதில் எடுத்து க்ளீன் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மெயின் திங் என்னென்னா, சுவாமி அந்த அறை இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு ஒட்டடை அடிக்காமல் பார்த்துக்கோங்க. சுவாமி சிலைகள், சுவாமியோடைய அந்த படங்கள் மேலே வந்துட்டு அந்த வச்சிருக்கீங்களே போட்டு அது வந்துட்டு ஒரு மாதிரி பூரணம் பிடிச்சி அப்படியே கொட்டுற மாதிரி வைக்காதீங்க. இது மட்டும்தான் நமக்கு மெயின் திங் பார்க்க வேண்டியது. மற்றபடி உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம், பூஜை பண்ணிக்கலாம். எந்த தப்புமே கிடையாது. யார் சொன்னால் அதை நம்பாதீங்க. ஒட்டடை இல்லாமல் பார்த்துக்கோங்க. வாரம் வாரம் ஒட்டடை மட்டும் அடித்து நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ நான் ஒரு ஃப்ரேம் காமிச்சிருந்தேன் இல்லையா, கனகன்பட்டி சித்த மூட்டை சுவாமிகள் அவங்க கோவில். நீங்கள் யார் யார் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் போயிட்டு வந்தேங்க, அந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் போயிட்டு வந்திருந்தோம். அவ்வளோ 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 ஒரு நேர்மறையான ஆற்றல் நிறைஞ்ச ஒரு கோவிலுங்க அது. பழனியில் இருக்குது. செம்ம பவர்ஃபுல்லான கோவில். கண்டிப்பாக எல்லாரும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். கண்டிப்பாக போயிட்டு வாங்க. யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு அந்த கோவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் நினச்சேன். நான் அங்கே உட்காந்து என்னெல்லாம் எனக்கு லைஃப் மாறணுமோ அது மாதிரியே லைஃப் வந்துட்டு கொண்டு போனார். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஆளுங்க. கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு நான் மேலே 2 இது வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி வேலை வந்துட்டு ஈஸியாக முடியணுமோ நீங்கள் அந்த மாதிரி பூஜை ரூமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நிறைய திங்ஸ் வாங்கி வச்சு நிறைய இதெல்லாம் நல்லா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ண முடியாமல் இருக்கிற மாதிரி வந்து அதை பார்த்துக்காதீங்க. ஓகேவா? எப்படி நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே ரொம்ப பெருசாக அங்கங்கெல்லாம் குழம்பு போடவே மாட்டேன். இந்த கார்னரில் ஒரு தாமரை குழம்பு போடுவேன். அதுதான் வந்துட்டு எப்போவுமே ஃபாலோ பண்ணுறது. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு முருகர், சித்தர், கணபதி அவங்க மட்டும்தான் வச்சுருப்பேன் நான். ஏன்னா சித்தர்கள்லாம் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு அந்த மாதிரி. ஸோ பின்னாடி வந்துட்டு திருத்தணி முருகர் இருக்கார். அவருக்கு முன்னாடி வந்துட்டு சரவணபவ கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மனை ஒன்று இருக்குது, சரவணபவ மனை. அதுக்கு மேலே நம்மளுடைய யங் ஏசன் அவரை வந்துட்டு உட்கார வச்சு அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவருக்கு அங்கேயே வந்துட்டு சேவர் கொடி, அதுக்கப்புறம் வேல் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பச்சரிசி கொட்டி வைக்கலாம். இல்லாட்டி நம்ம விபூதி கொட்டியுமே வைக்கலாம். வீட்டில் வேல் வைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் இருக்காளையா சுவாமி சிலை, அவருக்கு கீழே வேல் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அவருக்கு மேலே போச்சுன்னா அது வந்துட்டு ஆயுதமாக மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வைக்கவும் கூடாது. அவருடைய மேலே வந்துட்டு நம்ம வேல் கொண்டு போகவே கூடாது. உங்கள் வீட்டில் என்ன முருகர் இருக்காரோ அந்த முருகருக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வேல் வாங்கி வைங்க. அந்த வேலுடைய ஷார்ப்னஸில் நம்ம வந்துட்டு கண்டிப்பாக லெமன் தான் சுருக்கி வைக்கணும் அப்படின்னு கிடையாது, பொட்டும் நம்ம வைக்கலாம் அந்த ஷார்ப்னஸில். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் விளக்கு வச்சாச்சு, ஓம் விளக்கு. அந்த சைடு வந்துட்டு அழகாக ஒரு மனையில் கணபதியும் உட்கார வச்சாச்சு. இந்த மாதிரி சித்தர் பிளேஸ் எல்லாமே அங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்துட்டு வீட்டில் சங்கு வச்சுருக்கேன். இது வந்துட்டு வலம்புரி வாஸ்து சங்குன்னு சொல்லுவாங்க. இந்த சங்கு கொஞ்சம் மேலே வந்துட்டு முள்ளாக இருக்கும். எங்கள் மாமியார் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொடுத்தது. அந்த மாதிரி வீட்டில் வலமுறை சங்கு வைக்கலாம், இடமுறை சங்கு வைக்கலாம். அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து தான். சங்கு வைக்கும்போது சங்குக்குள்ளே தண்ணி இருக்க மாதிரியும் பார்த்து வைங்க. தண்ணி துளசிலாம் போட்டு இருக்கிற மாதிரியும் வைங்க. நான் வந்துட்டு எனக்கு சங்கில் லைட்டாக ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே சங்கு வச்சுட்டு சங்குக்குள்ளே அரிசி இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். அதுக்கப்புறம் அந்த சங்கு கூடவே என்கிட்ட ஒரு கோமதி சக்கரம் இருக்குங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா பெரிய கோமதி சக்கரம். அதுவுமே அப்படியே அந்த சங்கு கிட்ட வச்சுட்டு இந்த பிளேட்டை அப்படியே தூக்கி மகாலட்சுமி தாயார் இருக்காங்களே அங்கே நான் வச்சு விட்டுருவேன். ஏன்னா இது எல்லாமே மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா? ஸோ அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்குல்ல, அதே மாதிரி ஒரு தட்டில் பச்சரிசி போட்டு நம்ம அக்ஷய அரிசியும் வந்துட்டு கலந்து வைக்கலாம். பட் எனக்கு என்னென்னா ஒரு சிஸ்டர் என்கிட்ட கேட்டாங்க, அந்த மாதிரி மஞ்சளாக கலந்து வைக்கும் போது நம்ம அதை வந்துட்டு திருப்பி எந்த ஊருக்கும் கொடுக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அது கரெக்டுன்னு பட்டுச்சு. அதனால் நான் வந்துட்டு இந்த அக்ஷய அரிசி ரெடி பண்ணி வைக்கிறதுல இப்போலாம் எனக்கு அவங்க சொன்ன பாயிண்ட்டு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. வெறும் ஒரு தட்டில் அரிசி நம்ம நார்மலாக பச்சரிசி இருக்குல்லையோ அதை நிரப்பிட்டு அது மேலே ₹1 காயின் வச்சு நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய நம்ம வீட்டுடைய இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அதை தூக்கி நான் வச்சாச்சு. நான் வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்குன்னு தப்பாக சொல்லிட்டேன். அது வந்துட்டு அஷ்டலட்சுமி விளக்கு எங்கள் மாமியார் யூஸ் பண்ணது தான் இதுவுமே. ஸோ ஒரு டிப்பு என்னென்னா, டிப்ஸில் அங்கே இது வந்துட்டு உண்மை. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும், ஒன்று வேணும், இது கண்டிப்பாக எனக்கு கிடச்சே ஆகணும், அது வந்துட்டு யாருமே பாதிக்கப்படாத அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்போது நம்ம டெய்லியுமே கண்டிப்பாக நம்ம குத்துவிளக்கு அந்த விளக்கு எந்த அளவுக்கு நம்ம ஏற்றினாலும் சரி இந்த நம்ம வீட்டுடைய இந்த காமாட்சி அம்மன் விளக்கோ இல்லை கஜலட்சுமி விளக்கோ இல்லை அஷ்டலட்சுமி விளக்கோ நம்ம கண்டிப்பாக இது ஏற்றோம் இல்லையா, அந்த விளக்குக்கு கீழே ₹1 நீங்கள் காயின் வச்சு அந்த விடுதலை வச்சு நீங்கள் வந்துட்டு விளக்கு ஏற்றிட்டே வாங்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை. அதுக்கப்புறம் நான் அதேமாதிரி அங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட சிவலிங்கமும் இருக்குது. சிவலிங்கம் தண்ணியில் வைக்கலாம், இல்லாட்டி விபூதியில் வைக்கலாம். தண்ணி வச்சிங்கன்னா அது மாற்றிட்டே இருக்கணும், டெய்லியுமே மாற்றணும் தண்ணியை. ஸோ எனக்கு என்னுடைய வேலைகள்லாம் பொறுத்து தான் நான் வைப்பேன்
பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் வந்துட்டு ஒரு தட்டில் விபூதி நிரப்பி அவரை தூக்கி உட்கார வச்சுட்டு, அவருக்கு மேலே கொஞ்சமாக விபூதி அர்ச்சனையும் பண்ணிவிட்டு அப்படிலாம் வந்துட்டு அவரை வச்சாச்சு. ஸோ கண்டிப்பாக சிவலிங்கம் இருந்தால் நந்தி இருக்கணும், நந்தீஸ்வரரும் வைக்கணுன்றதுனால அவருக்கு ஆப்போசிட்லேயே ஒரு காப்பர் தட்டில் நந்தீஸ்வரரை உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்துட்டு குபேரரும் இருந்தார். அவர்கிட்ட வந்துட்டு ஒரு தட்டில் கொஞ்சம் காயின்ஸ் எல்லாம் போட்டு குபேரரை உட்கார வச்சு, அதுவுமே பெரிய மகாலட்சுமி ஃப்ரேம் மேலே டாப்பில் இருக்கு இல்லையா, பத்மாவதி தாயார், அவங்கக்கிட்ட குபேரரை வந்துட்டு உட்கார வச்சாச்சு அந்த இடத்துல. வெங்கடாச்சலபதி, பத்மாவதி தாயார், அதாவது மகாலட்சுமி தாயார், இவங்க 2 பேருமே நான் வந்துட்டு திருப்பதியில் வாங்கியிருந்தது. ஸோ இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, வெங்கடாச்சலபதி ரைட் ஹேண்ட் சைடில் தான் தாயார் வருவாங்க. பட் இதில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருப்பாங்க. அது மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் அதை பார்க்காம வாங்கிட்டேன். நான் வாங்கல, ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க. சரி ஓகே, வீட்டுக்கு வந்தது எதுக்கு நம்ம வேணாம்னு சொல்லிட்டு நானும் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். வச்சு சாமி கும்பிட்டு தான் இருக்கேன். அவங்களையுமே ஒரு தட்டில் பச்சரிசி நிரப்பி அதுக்கப்புறம் அவங்கள உட்கார வச்சுட்டு லக்ஷ்மி குபேரருடைய யந்திரம் இருக்கு இல்லையா, அந்த அந்த நம்பர்ஸ்லாம் போட்டு வரோம் இல்லையா, 9 நம்பர்ஸ், அந்த எந்திரத்தை வெங்கடாச்சலபதி மகாலட்சுமி தாயார் இருந்தாங்க அந்த தட்டுக்கு முன்னாடி நான் வந்துட்டு அந்த எந்திரத்தை வச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடியே. எந்திரம்லாம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்திர பூஜைலாம் பண்ணும்போது இன்னுமே சூப்பர் நல்லதுங்க. உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு இந்த பண பிரச்சனை இல்லை ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அப்ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்திர வழிபாடு பண்ணும்போது அது நடக்கும். எல்லாம் நம்பி பண்ணணும், அவ்வளோதான். நிறைய பூஜைகள் இருக்குது, பட் நம்பி பண்ணணும். நம்பினீங்கன்னா நடக்கும், நம்பலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பூஜை பண்ணாலுமே அது அந்த மாதிரி. ஸோ அழகாக 1 பை 1 எல்லாமே அரேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, தாம்பூல தட்டு, அதை வந்துட்டு அப்படியே மாதாம்மா இருப்பாங்க. மாதாம்மா வைக்கலீங்களான்னு கேட்குறீங்க. நான் வச்சுட்டு தாங்க இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து நான் மாதாம்மாவை சாமி கூடவே வச்சுட்டு தான் இருக்கேன். அவங்களுமே தெய்வம் தான், அவங்களுமே சாமி தான். ஸோ நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வைங்க. இல்லை எனக்கு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எங்கள் மாமியார் ஒத்துக்க மாட்டுறாங்க, எங்கள் வீட்டில் வந்துட்டு அதெல்லாம் இது பண்ண மாட்டாங்க அப்படின்னா, அவங்கள ஒத்துக்க வச்சு உனக்கு பிடிச்ச சாமி எனக்கு பூஜை மேலே உட்கார வைக்கிறது அது உங்களுடைய சாமர்த்தியம். ஸோ நீங்கள் தான் அதை ஃபாலோ பண்ணிக்கணும். பட் வைக்கலாம், தப்பு கிடையாது. நான் வச்சுட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. 10 வருஷம் ஆகுது நான் வச்சுட்டு தான் இருக்கேன். எந்த இதுவும் நடக்கலை, எனக்கு மைண்டில் எதுவும் இல்லை, தப்பு தோணலை. ஸோ நான் வச்சுட்டு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவீடே கிடையாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. யாருங்க சொன்னது? அதெல்லாம் இருக்குதாங்க, நான் அடிக்கடி காட்டுறது கிடையாது. லாஸ்ட்டு கீழே வந்துட்டு சாய்பாபா வச்சுருக்கேன் இல்லையா, சாய்பாபாவுக்கு கொஞ்சம் தலைக்கு மேலே வந்துட்டு நான் சின்னதாக, ஏன்னா செவரில் வந்துட்டு ஃபுல்லாக மஞ்சள் பூசின ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்றதால சின்னதாக மஞ்சள் தடவி நம்மளது வந்துட்டு நாமம் வச்சுருக்கேன். சிலருக்கு வந்துட்டு பட்டை போடுவாங்க, சிலர் நாமம் போடுவாங்க. அவங்களுடைய மாமியார் வீட்டு பழக்கம் படி வரும் இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு நாமம் தான் போடுவோம். சின்னதாக மஞ்சள், பன்னீர், அப்புறம் சந்தனம், ஜவ்வாது இதெல்லாம் கலந்து நல்லா ரவுண்டு மாதிரி தடவிட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தால் அந்த நீளமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் விபூதி தான் நான் வந்துட்டு நாமம் போட யூஸ் பண்ணுறேங்க. நிறைய பேர் நாம கட்டி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் இது வரைக்குமே நாம கட்டி யூஸ் பண்ணதே கிடையாது. நான் விபூதி தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்க்கும்போது நல்லா ஒரு பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நான் விபூதியில் கொஞ்சமாக ஜவ்வாதெல்லாம் கலந்து நான் ஆட் பண்ணுவேன். நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தான் இருக்குது, எனக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். இல்லை நாமக்கல்லில் தான் நம்ம நாமம் போடணும் அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்மளோட விருப்பம் தான் இல்லை. ஸோ அந்த மாதிரி தான். அப்புறம் புரட்டாசி ஸ்டார்ட் பண்ண அந்த முதல் நாள் வந்துட்டு நம்ம வாசலில் நாமம் வரைஞ்சி விடுவோம் நம்ம எப்போவுமே. இது வந்துட்டு அந்த புரட்டாசி மந்த் முடிவு வரைக்கும் அப்படியே இருக்கும். வீக்லி நான் மட்டும் இதை மட்டும் தொடச்சி நான் ஃப்ரெஷ்ஷாக வரைஞ்சி விடுவேன். ஸோ விரதம் இருக்கும். அந்த வீட்டில் வந்துட்டு புரட்டாசிக்கு சாமி கும்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க எங்கள் மாமியார். அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி விடுவாங்க. நான் பழைய வீட்டில் வந்துட்டு கேட் இருந்துச்சு, ஒரு துணியில் மஞ்சள்லாம் தடவி அதில் நான் மாட்டி விட்டுருந்தேன். இங்கே கேட்லாம் இல்லை இல்லையா, அதனால் நான் அந்த மாதிரி மெயின் டோரில் வரைஞ்சிட்டேன். ஸோ அன்றைக்கி இவ்வளோ வேலை எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஈவினிங் போல் தான் எங்கள் அத்தையும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க தான், ஏன்னா பெரியவங்க கையில் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் எல்லாத்தையுமே. அதனால் அவங்க கையால் தீபம்லாம் ஏற்றிட்டு அன்றைக்கி அழகாக பெருமாளை வந்துட்டு வீட்டுக்குள்ளே அழைச்சாச்சு. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு பானகம், துளசி தீர்த்தம் எல்லாமே வச்சு நான் வந்துட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம ஒரு சின்ன லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.